டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இல்லை கேளுங்கள் சொல்ல ஒன்று கேட்கறது எப்படி சொல்றது கேள்வி அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இவர் பேசுறது முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறது அவங்க கேட்கறதுக்கான விளக்கத்தை தான் நம்ம தர போகிறோம். பார்க்குறோம் எழுதுறதுல இந்த கேளுங்கள் சொல்லப்படும் அப்படின்னு தலைப்பு நல்லா போட்டுட்டோம். நேயர்களும் நிறைய கேட்குறாங்க. நமக்கும் ஒரு விஷயம் எடுக்கும்போது நிறைய கேள்வி மேலே கேள்வி வந்துட்டுருக்கு. ஜெனசிஸில் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். நோவாவோட கேரக்டரை பற்றி நம்ம பேசிட்டே போகலாம். பெரிய விஷயம் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த டைமில் வந்து இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியே நமக்கு கற்பனையில் வருது. ஆனால் இந்த வசனம் ஒரு வித்தியாசமான வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 6 வர்ஸ் 9 ஒரு வித்தியாசமான வசனம். அந்த வசனத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவாவது கடவுள்கிட்ட கேள்வி கேட்டு பதில் பெற்றது மட்டும் இல்லை, ஆனால் பதில் வரலையேன்னு திகைச்சது உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கலான்னு பார்க்குறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ஹியூமன். கேள்வி நம்ம தேவ தூதர்களாவோ அப்படி இருந்தாலும் நமக்கு இது இருக்காது. மனுஷனாக இருக்கும்போது ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்கும். எதை பற்றியாவது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தேவைகள் பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒரு இடத்துல நமக்கு அது பதில் வந்து காட்கிட்ட மட்டும்தான் கிடைக்குன்ற ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம். தேவன் தான் நமக்கு பதில் கொடுக்கணும். அதை தவிர வேறு யாரும் பல பேர் நம்பி போயிருப்போம். ஆமாம். அது ஒரு பீரியடில் எப்படி ஆகும்னா, ஆரம்பத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்போம். அப்புறம் செலக்டிவாக ஒரு சிலர்கிட்ட கேட்போம். கடைசியாக காட்கிட்ட மட்டும் கேட்போம். தெரிஞ்சிடும். தெளிவாயிருவோம். எல்லாருக்கிட்டையும் கேட்ட காலத்தில் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். செலக்டிவாக கேட்கும்போது அலைச்சல் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லதும் வரும், தப்பும் வரும். காடுகிட்ட மட்டும் கேட்கும்போது அலைச்சலே இருக்காது. ஆனால் கரெக்டானது மட்டும் வரும். பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எனக்குலாம் ரொம்ப காலம் எடுத்துச்சு. ஒரு பயணம் அது. ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவரை கேட்கலாம், இவரை கேட்கலாம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இப்படி இது படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 2-3 பைபிள் டீச்சர்ஸ் தெரியும். அவங்கள கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் கேட்டார், எப்போ என்ன கேட்ப அப்படின்னு. நீ இன்னொருத்தரையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறியே, நீ என்ன டிபெண்ட் பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னும் போது, அப்போ நம்ம ஆண்டவர் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம கேள்வி கேட்குறது நீங்கள் சொல்கிறீங்கள, எங்கிட்ட என்னுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கேட்டிங்கன்னா நிறைய தடவை காட் எங்கிட்ட கேள்வி கேட்பாரு. அப்படியா? உடனே நீங்கள் என்ன காட் உங்ககிட்ட கேட்பாரா? நீங்கள் பதில் காடுக்கு சொல்வீங்களா? அதல்ல, இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஏன் இது இப்படி இருக்கும்பாரு, ஏன் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து அந்த கொஸ்டின் வருதுனாலே, ஒரு கொஸ்டின் நமக்கு எழும்புதுனாலே ஏதோ காட் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று பேச போகிறாரு அப்படின்னு. அந்த கொஸ்டின் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஆனால் நம்மளை அந்த பதில் வாங்குற வரைக்கும் நிம்மதியாக தூங்க விடாது. இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. இது காட் தான் கொடுத்துட்டாரு. ஆனால் அவனை தூங்க விட மாட்டேன்ட்டாரு. பதிலே வரல. சொப்பனமே திருப்பி அவனுக்கு வரல. சொப்பனமே வரல, பதிலும் வரல. ஆனால் சொப்பனம் வந்ததுன்னு தெரியுது. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இங்கே இருக்க வரமாட்டேங்குதும்பாங்க. இந்த பேர்லாம் ஞாபகத்தில் இருக்கும், நமக்கு வராது. அந்த மாதிரி ஆயிட்டார் அவர். அப்போ அவருக்கு அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் காட் தான் அந்த ப்ராசஸாக ஏற்படுத்துகிறாரு. அவனுக்கு பதில் கொடுக்கணும், அது வழியாக நம்மளும் பதில் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு அவன் கேள்வி கேட்கணும். கேள்வியை அவனை கேட்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகணும். இதெல்லாம் காடோடைய ஸ்க்ரீன் பிளேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நம்ம படிக்கும்போது பல விஷயங்களில் இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அந்த கன்ஃபியூஷனாக இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலையோ கொஞ்சம் நாள்லையோ அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்குது. சில நேரத்தில் நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு புரியாது. அப்போ நான் அது யாரையாவது கேட்கலாம் இப்படிலாம் யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என்ன கேளு. இப்போவுமே நான் சொல்லுவேன், எத்தனையோ கேள்விகளை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன், எனக்கு இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னும் போது அதுக்கான ப்ராசஸ் வந்து இந்த பைபிளை மொத்தத்தையும் படிச்சுக்கிட்டே வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு பதில் இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் படித்ததுக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பதில் இருக்கும். அப்போ நான் இதை படித்தா தான் எனக்கு அங்கே ஒரு விளக்கமே கிடைக்கும். அந்த இடத்துல தான் அது சொல்லப்படும். இப்போது நம்ம ஓமைகள் ரகசியங்களோட பேசியிருக்கோம். திராட்சை தோட்ட ஓமைகள்லாம் படிச்சுக்கிட்டே வருவோம். அந்த திராட்சை தோட்டம்னா என்னங்கிறதுக்கான பதில் வந்து எங்கே இருக்கும்னா ஐசாயாவில் இருக்கும். அப்போ நான் ஏசாயாவை படிச்சுட்டு வரும்போது தான் இந்த திராட்சை தோட்டத்துக்கான பதில் கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி தான் காட் நிறைய நேரத்தில் நம்மளை கேள்வி கேட்க வைப்பார். கொஸ்டின்ஸை அவரே எழுப்புவார், அவரே பதிலும் கொடுப்பார். ஒரு புக் படித்தேன் ரீசெண்டாக. அதில் வந்து பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லும் போது 350 டைம்ஸ் மென்ஷன் ஆகிருக்கு பைபிளில், ஓல்ட் டெஸ்டிமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டிமெண்ட். நம்ம யூஸ்வலாக பரிசுத்த ஆவின்னு சொல்லும் போது நியூ டெஸ்டிமெண்ட்டுன்னு நினச்சிக்கிறோம் பொதுவாக. ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் அவ்வளோ விஷயங்கள் பரிசுத்த ஆவி போடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட்லேயே ஹோலி ஸ்பிரிட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் கேள்விக்கு வந்துடுறேன். நோவை பற்றி பேசுகிறோம். நீங்களும் கோவிட் டைமில் ஒரு பெரிய திட்டத்தை கடவுள் கொடுத்தாரு, ஒரு பைபிள் காலேஜ் கட்டுறது திட்டம்.
எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. ஆனா திட்டத்த குடுக்குறாரு. இந்த திட்டம் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, வித்தியாசமான ஒரு மனநிலை. ஏன்னா வந்து நார்மல் சிச்சுவேஷன்ல ஒரு ஒரு திட்டத்த குடுத்து பண்ணுங்கன்னு சொன்னா அது வேற. ஆனா நோவா பாருங்க, அதே மாரி ஒரு டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு திட்டம் குடுக்குறாரு. நான் நோவா கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துர்றேன். இந்த திட்டம் கோவிட் டைம்ல உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு பண்ணணும்னு சொல்லி. எப்படி இது நம்மளால முடியாது. ஆனா திட்டம் வருது. எப்படி இத அணுகலாம்? இப்போ நீங்க என்ன கேட்டதுனால, என்னோட பெர்சனல் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்றேன். எனக்கு ஆண்டவர் வந்துட்டு 2016க்கு முன்னாடியிலிருந்தே ஒரு பைபிள் காலேஜ் கான்செப்ட்ட வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. "நீ இத ம். செய்யணும், செய்யணும். ம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன ரெடி பண்ணணும்." அப்படிங்கிற மாரி பேசிட்டே இருக்கிறாரு. அப்போ எனக்கு வந்து ஆண்டவர் வந்து திடீர்னு நாங்க பைபிள் காலேஜ் இடத்த வந்து ஒருத்தர் மூலியமா வந்து ஆண்டவர் குடுக்குறாரு. ம். குடுத்து, "நீ இத செய்யு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பர்ட்டிகுலரா பைபிள் காலேஜுக்குன்னு தராங்க. அவங்க சூப்பர். எதுக்குன்னு கேட்கும்போது, "நாங்க பைபிள் காலேஜ் பண்ண போறோம்னா, சரி நீங்க அத யூஸ் பண்ணுங்கன்னு" சொல்லி ம். குடுக்குறாங்க. ஸோ அந்த டைம் இது வந்து 2018. அவங்க குடுக்கறது 2016. ஆனா 2018 வரைக்கும் நாங்க வெயிட் பண்றேன் காட்ஸ் பிரசன்ஸ்ல. ம். என்ன பண்ணணுன்ட்டு. காட் இப்ப ரிவீல் பண்றாரு. அதுல என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ம். டிட்டோவா பார்த்தீங்கன்னா, மோசஸ்க்கு பிளான் குடுத்துருவாரு. ம். செய்யறதுக்கான பெசலேயல வந்து ஆண்டவர் என்ன பண்ணிருவாரு, கீழ ரெடி பண்ணிருவாரு. ம். மோசஸ் வந்து என்னன்னா, காட் சொல்றத இது நடக்குதான்னு பார்க்குற வேல மட்டும் தான். ம். இதே மாரி தான் அந்த பைபிள் காலேஜ் விஷயத்துல நாங்க ஆரம்பிக்கும்பொழுது, காட் எங்களுக்கு சொல்லிட்டாரு. இதான் செய்ய போறோம்ன்னு. ஆனா அத கட்டக்கூடிய பொறுப்ப வேற ஒருத்தர் கையில குடுத்தாரு. ம். அவர் தான் பிளான் போடுறாரு, எல்லாம் செய்றாரு. எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, அத அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றாரு. காடோடைய பிளான் அங்க நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கோவிட் டைம்ல. கோவிட் டைம்ல லாக் ஆயிடுச்சு. ஃபுல் லாக்டவுன். நான் இது 2, 3 விஷயத்த சாட்சியா இப்ப கேட்டதுனால சொல்றேன். 1 நான் அங்க போகவே இல்ல. போக முடியாது. சென்னைய விட்டு வெளிய போகவே முடியாது. ஆமா. ஆனால் பைபிள் காலேஜ் கட்டுறதுக்கு ஆண்டவர் அந்த பீரியட்ல தான் ரெடி பண்றாரு எல்லாமே. ம். காசு ஒரு குடுக்கறது எல்லாமே அன்யூசுவல் டைம் அது. அன்யூசுவல் டைம். ஒண்ணுமே ஆனா கடவுள் டைம்ல எதுவும் அன்யூசுவல் கிடையாது. 3வது அத விட டாப் மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த நேரத்துல கட்டுவதற்கு பொருட்கள் கிடைக்காது. ம். எல்லா கடையும் மூடியிருக்கும். ஆமா. ஆனால் எங்களுக்கு கிடைக்க பண்ணினார். இதுலயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்ல அப்போ நீங்க அது உங்க மனசுல இருக்குமான்னு தெரியாது. அவங்க சொன்னாங்க, கட்டுமான பணிகளுக்கு தடை இல்லைன்ற ம். ஒரு இதோட வரும். கவர்மெண்ட்ல எல்லாம் ம். லாக் பண்ணுங்க. இத்தனை மணிக்கு தான் வொர்க் பண்ணணும். இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் லாஸ்ட் லைன்ல வரும். அவங்க சொல்லும்போது கவர்மெண்ட்லேருந்து, கட்டுமான பணிகளுக்கு தடை இல்லை. அப்ப நாங்க கட்டிக்கிட்டே இருக்கிறோம். ம். கோவிட் டைம்ல தான் அத கட்டி ஒரு 50% கட்டி முடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஃபேஸ் கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ம். நான் எப்பவும் சொல்றேன், காட்ஸ் பிளான் ஒண்ணு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத காட் குடுக்குறான்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அத தடுக்க யாராலயும் முடியாது. ஆனால் காட் அத செஞ்சு முடிச்சுடுவாரு. ம். ஏன்னா அவர் காட். எல்லாரும் செய்யும்போது செஞ்சா அது நார்மல். ம். இது அவர் யாருமே திட்டம். செய்ய முடியாத போது செய்றோம்ல, அதான் காட்ஸ் சூப்பர் நேச்சுரல். ம். நாங்க அத வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்க மிராக்கிள் பார்த்துருக்கிறோம். அதுக்கு என்னுடைய வேலை என்னன்னா, ஐ வாண்ட் டூ பி ஸ்டே வித் த காட். ம். நான் கர்த்தரோட இருக்கணும். க்ளோஸா இருக்கணும். க்ளோஸா இருக்கணும். என்ன செய்யணும்? எத செய்யணும்? நான் வந்து என்ன சொல்றது? ஒரு சேனல் மாரி தான். காட் சொல்றத இங்க செய்வாங்க. நடுவுல என் வழியா அது போகும். அவ்வளோதான். அது பணம் மாறுறதாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றதாக இருக்கட்டும். எது ஒண்ணுமோ என் வழியா போகுமே ஒழிய, செய்யறது காடு, செய்றவங்க வேற. இவங்க வேற இடத்துல இருக்காங்க. நான் வேற இடத்துல இருக்கேன். ஜஸ்ட் என் வழியா அது போகும் அவ்வளோதான். அவங்க தான் அத செய்வாங்க. காட் சொல்வாரு. முழுக்க முழுக்க இதில என்னுடைய வேலைங்கிறது ஜஸ்ட் நடுவுல இருந்தது தான். காடுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருந்தது. மத்தபடி என்னுடைய வேலை ஒண்ணுமே இல்ல. ஆனால் காட் செஞ்சு முடிச்சுட்டாரு. என்கிட்ட ஆண்டவர் சொன்னது அதான். நடுவுல ஒரு சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பண நெருக்கடி மாரி தோணும்போது, சரி நம்ம எதையாவது சேல்ஸ் பண்ணலாமோ? பண்ணிட்டு இத பண்ணலாமான்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் ஆரம்பிச்சா நான் முடிப்பேன். நான் அது என்ன செய்யணுமோ நான் செய்வேன். ஆண்டவர் எல்லாத்தையும் மிராக்கிளா, அற்புதமா, தேவைகள். நீங்க கோவிட் டைம்ல எப்படி ஆட்கள் கிடைப்பாங்க? ம். கோவிட் டைம்ல எப்படி பொருட்கள் கிடைக்கும்? பணமே அதுவும் இருந்தாலும். மலை மேல போனோம். மலை மேல போனோம். பணமே இருந்தாலும் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இவ்வளத்தையும் கர்த்தர் செஞ்சார். ம். இவ்வளத்தையும் செஞ்சார். நான் சொல்லுவேன், காட்ஸ் பிளான்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அத தடுக்க யாராலயும் முடியாது. அது நடக்கும். நடந்து முடிச்சுட்டுவார் ஆண்டவர். காட் வில் டூ. அதே மாரி தான் நான் இப்போ வந்து இத ஒரு என்ன சொல்றது? பைபிள்ல நோவா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ நோவா கிட்ட சொன்னத நம்ம விசுவாசத்துக்கு ஏதுவா படிச்சு, நோவா மூலமா செஞ்சிருக்காரு. நம்ம அந்த அளவுக்கு பெரிய பேழை கட்டல. அதுல ஒரு 10ல 1 பங்கு, நம்ம 20 1 பங்கு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம அத செய்யறதுக்கான விசுவாசம் எங்கன்னு வருதுன்னா, இந்த மாரி நோவா பத்தி படிக்கும்போது வருது. அது அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா நம்ம வந்து பைபிள்ல இருக்கிற விஷயம் நம்ம பைபிள்ல பார்க்குறோம். ஆனா லைஃப்ல நடக்குது. நான் உங்ககிட்ட பழகுனதுனால அந்த பைபிள் காலேஜ் இனாகுரேஷனுக்கு நானே வந்தேன்.
அப்பதான் இந்த கேள்வி வந்துச்சு. எப்படி இத கட்டினாரு அப்படின்னு. ஸோ இங்கே ஒரு கட்டுதல் நடக்குது. இப்ப எல்லாருமே அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து எப்படி கட்டுனீங்க கட்டினீங்க. அத? ஆமா. அதுதான் அது பெரிய காட்ஸ் காட்ஸ் மிராக்கிள். மிராக்கிள். ஆமா. கேள்விக்கு வந்துருவோம். இந்த 6th சாப்டர்ல 9th வெர்ஸ். இந்த வெர்ஸ நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generation. Noah walked with God, and Noah begot 3 sons, Shem, Ham, and Japheth. தமிழ்ல எப்படி இருக்குன்னா, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெர்ஸ். டர்னிங் பாயிண்டான வெர்ஸ். எப்படி அந்த காலகட்டத்தில ஒரு தரிசனத்த வாங்குனது மட்டும் இல்ல, நீதிமான்னு போட்டிருக்கு. சுத்தி பிரச்சனை. எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்கல. அந்த சர்டிஃபிகேட்ட வாங்குறாரு பாருங்க. அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்து என் மினிஸ்ட்ரியில இந்த வேர்ஸ வச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு நான் என் அறிவுக்கு உட்பட சொல்லுவேன். ஒரு 50லேருந்து 100 மெசேஜ் குடுத்துருப்பேன். ஓ! இந்த ஒரு லைன வச்சு. இந்த ஒரு பார்ட் மட்டும் வச்சுக்கிட்டே. ம். ஏன்னா இது உள்ள அவ்வளவு இருக்கு. ம். அவ்வளோ காரியங்கள் இருக்கு. இப்ப நீங்க நோவா தேவனோடு சஞ்சரித்தான் நீதிமான். அப்படிதானே இருக்கு. ம். ஒரு பேசிக் விஷயம். அதுக்கு கீழ என்ன வசனம் சொல்லுதுன்னா 12 தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிதானே இருக்கு. ம். 100% பூமி கரப்டட். அதுல ஒருத்தன் மட்டும் நீதிமான். முடியுமா? இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்தானே ஆமா. பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா. எல்லாரும் இப்படி இருக்காங்க. வேற வழி இல்ல. நானும் அப்படித்தான் இருக்கிறேன். நான் நல்லா தான் இருந்தேன். சூழ்நிலை மாறிடுச்சுன்றாங்க. 2 விதமான சாட்சிகள் இருக்கு. ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷர் ஒர்க் பண்ற இடத்துல அவருடைய மேல் அதிகாரி அவரை ஃபோர்ஸ் பண்றாரு. லஞ்சம் வாங்கி நீ குடுக்கணும்னு சொல்றாரு. இவர் பிலீவர். இவர் வாங்க மாட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, வேற வழியே கிடையாதுப்பா. நான் அத வாங்கி தான் குடுக்கணும். இல்லன்னா என்ன வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. சார் எனக்கு மனசுக்கு பிடிக்கல. பட் ஆனா நான் என்ன பண்றது? பிடிக்காம நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு சாட்சி. ஒரு கேட்டகரி. ஒரு கேட்டகரி. இன்னொருத்தரை எனக்கு தெரியும். இது இதுவும் நடந்தது தான். இது வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. என்னன்னா, அவருக்கு மேல உள்ள அதிகாரி இவர ஃபோர்ஸ் பண்றாரு. ஏன்னா, அவருக்கு மேல உள்ள அதிகாரி அவர ஃபோர்ஸ் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாரி மாசம் இத்தனை லட்சம் குடுக்கணும் லஞ்சம்னு அதுவும் சொல்றாரு. இல்லாம எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவரு பண்ணாதுன்னு வேற சொல்றாரு. நமக்கு மேல இருக்கிறவரு பண்ணாதன்னு சொல்றாரு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர வந்து ஃபோர்ஸ் பண்ண உடனே இவங்க சொன்னாங்க, என்னால அப்படி வாங்கி குடுக்க முடியாது. வேணா நீங்க வாங்கிக்கங்க. உன்ன வேலைய விட்டு தூக்கிருவோம் அது பண்ணணும். அவர் சொன்னாரு, வேலைய ரிசைன் பண்ணி கையெழுதி குடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் சொன்னார், இப்ப இந்த 2மே இருக்கு. உங்கள நீதிமானாய் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நீங்க ஃப்ளெக்சிபிள் ஆகுறேன்னு சொல்லி போகவும் முடியும். நான் என்ன சொல்றேன், இந்த ஃப்ளெக்சிபிள் ஆகி போகிறதுங்கிறது இன்னைக்கு காமன். பரிசுத்தவான்கள் கூட, நீதிமான்கள் கூட இதத்தான் செய்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்னப்பா பண்ண முடியும்? வேலை இல்லையா? வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுது? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி முடிவெடுக்கிறவங்க ஒரு சிலர் தான். ஆனா இவர்களை தேவன் கைவிடவில்லை. நான் சொல்றேன், நான் பார்த்தத சொல்றேன். இவரை விட இவர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாரு. இவர் தனியா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சார். அந்த பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, இவர் இன்னும் அதே ஒர்க்ல தான் மாசம் மாசம் சம்பளத்துல இருக்கிறாரு. இவரு அதுல ஒர்க்ல இருந்தா பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி மேலே எங்கேயோ கொண்டு வந்துட்டார். ஆனர் பண்றாரு கடவுள். ஹானர் பண்றார். ஸோ உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை சீர்கேடாக இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை வந்து கொடுமையாக இருக்கும். அவைகளுக்கு நடுவில் நீங்கள் நீதிமானாய் வாழ முடியும். இது ஒரு பார்ட். நோவா கிட்ட இருந்து பேசிக். இவ்வளத்துக்கு நடுவுல வேதம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கிலீஷ்ல வாக் வித் த காட் இருக்கும் இல்லையா? வாக்ட் வித் காட். வாக் வித் காட். லைன்ல படிச்சிடுறோம். ஆனா எவ்வளவு டெப்த்ன்றது நீங்க நான் விளையாட்டுக்கே சொல்லல. நீங்க உங்க ஒய்ஃபோட நடந்து பாருங்க. உங்களால கூடவே நடக்க முடியாது. ஒரு இடத்துல கொஞ்சம் முன்னாடி போவீங்க. இல்ல ஒரு இடத்துல கொஞ்சம் பின்னாடி வருவீங்க. சேர்ந்தாப்புல நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க ஒரு மனுஷன் கூடவே நம்மளால அப்படி நடக்கிறது கஷ்டமா இருக்குது இல்லையா? ஒரு ஃப்ரெண்டோட நடங்களேன். நடக்கும்போது ஒரு அடி முன்ன பின்ன தான் வரும். நீங்க ராணுவத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பரேட் பண்ணுவாங்க. அவங்க கரெக்ட்டா ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி வைப்பாங்க. அது அந்த பரேடுக்கு தான் முடியும். வெளியே வந்த பிறகு அவங்களால முடியாது. இவன் லைஃப் லாங் அவரோட ஒரே ஸ்டெப் வச்சிருக்கான். அவர் வச்சா ஸ்டெப், இவன் வச்சா ஸ்டெப். 2 பேரும் ஒரே ஸ்டெப், ஒரே மாரி. ஏன்னா காடோட நீங்க வாக் பண்றீங்க. அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாருங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இவனுக்கு ஒரு விஷன் குடுக்குறாரு ஆண்டவர். இத பார்த்துட்டு குடுக்குறாரு. ஓ! இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே, நீதிமானா இருக்கிறானே. சரி இவனுக்கு நம்ம வந்து தன்னுடைய பிளான்ல ஒண்ணு அவன்ட்ட குடுக்குறாரு. ஒரு முக்கியமான திட்டத்தை. ஆமா. அது வந்து என்ன சொல்றது? வேர்ல்ட் விஷன்.
வெல் பிளான். வேர்ல்ட் பிளான். அத ஒண்ணு கொண்டு வந்து இவன்ட்ட குடுக்குறாரு. இந்த மாரி உலகம் வந்து அழியப் போகுது. அதில உன்ன பாதுகாக்க போறேன். நீ வந்து என்ன செஞ்சுக்கோ, ஒரு மரத்த செய்யி, ஒரு ம். பேழைய செய்யி அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷனா சொல்லி, டீட்டெயில்டா. டைமென்ஷன்ல இருந்து எந்த மரத்தில செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாம் அவருக்கு சொல்றாரு. இவன் இதையும் செய்யணும். வாக் வித் த காட். அதையும் செஞ்சுட்டே இருக்கணும். அதே நேரத்தில இவன் என்ன பண்ணணும் 2வது பார்ட், ம். இந்த வேலையையும் செய்யணும். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இப்ப இவன் செய்யும்பொழுது, இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் மெகா இதுவரைக்கும் ப்ராஜெக்ட். மெகா ப்ராஜெக்ட். இதுக்கு நடுவுல எப்படி நீங்க தேவனோடயே சஞ்சரிக்கணும்? ம். சஞ்சரிச்சே ஆகணும். நாட் ஒன்லி பிரேயர். நான் காலைல ஜெபம் பண்ணிட்டேன், ம். பைபிள் வாசிச்சுட்டேன். இது இல்ல. அவன் காட் வாக்ட் வித் த காட். ம். ஸோ ஒரு விஷன கேரி பண்ணிக்கிட்டு காடோட நடக்கிறது. ம். இது 2வது பார்ட். 3வது மிக முக்கியமாக நோவாகிட்ட இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷன தன் ஃபேமிலிக்குள்ள அவன் வந்து கடத்துறான். அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்னைக்கு எத்தன பேரால முடியுதுன்னு நெனைக்கிறீங்க? ஒர்க்ல இருப்பாங்க. ஃபேமிலி மிஸ் ஆயிரும். ஒர்க் அதிகமாகும்போது ஃபேமிலி மிஸ் ஆகுது. ம். பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? அப்பா வந்து வேலைன்னு ம். பிஸியா இருக்கிறாரு. இங்க வந்து என்ன கவனிக்க மாட்டேங்கிறாரு. மனைவி என்ன சொல்றாங்க? நீங்க வேலையே கட்டிட்டு அழுவுறீங்க. எங்க கூட என்னைக்கா ஷாப்பிங் வரீங்களா? உட்கார்றீங்களா? ம். பேசுறீங்களா? அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ம். பக்கம் இதாயிடுது. அப்போ இவர் என்ன அங்க பிஸியா இருக்கிறாருங்கிறத இவரால இங்க என்ன செய்ய முடியல? பண்ண முடியும். மேனேஜ் பண்ண முடியும். மேனேஜ் பண்ண முடியல. அவங்களுக்கு இவர் புரிய வைக்க முடியல. ம். அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ம். எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமா நான் பார்ப்பேன். இந்த ராணுவத்தில போய் வேலை செய்றாங்கல்ல. ம். அவங்க ஃபேமிலி அவங்கள புரிஞ்சுக்குதுல்ல. ம். கணவர் எவ்வளோ தூரம் ஆமா. இருக்கிறாரு. புரிஞ்சுக்காதவங்களும் இருக்கிறாங்க. ம். புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. வெளிநாட்ல வேலைக்கு போறாங்க. 5 வருஷம், 10 வருஷம் அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி இங்க புரிஞ்சுக்குதுல்ல. ம். கணவர் நமக்காக தான் அங்க கஷ்டப்படுறாரு, வேலை செய்றாரு, சம்பாரிச்சு அனுப்புறாரு. ம். புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க, புரிஞ்சுக்காதவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன கேரி பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறவங்க எத்தன பேர் இருக்காங்க? ம். ஏன் அப்படின்னு கேட்டா, 1 இந்த மனுஷனால இவங்களுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே கஷ்டமா இருக்கு. ம். அதுதான் நோவா கிட்ட இருந்த பெரிய சக்சஸ். நோவா ஃபேமிலியோடைய சக்சஸ் காரணம் என்னன்னா, ஹீப்ரு 11ல இருக்கு. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். ம். சேவ் பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த முழு குடும்பமும் இவனுடைய விஷன அக்செப்ட் பண்ணிக்கிச்சுல்ல. ம். நீங்க திடீர்னு இப்ப போய் சொல்லி பாருங்களேன். நான் இந்த மாரி வேர்ல்ட் வைட் ஒண்ணு பண்ண போறேன். இதுக்கு இத்தன லட்சம் செலவாகும். இப்படின்னு சொன்ன உடனே, ஃபர்ஸ்ட்டு பார்த்து பண்ணுங்க. இருக்கிறதும் போயிற போகுது. இருக்கிறதும் போயிற போது. நீங்க என்னமோ அகலக்கால் வைக்கிறீங்களோன்னு ம். தோணுது. ம். இப்படி எத்தன அட்வைஸ் நமக்கு எல்லா பக்கத்துலருந்து ஆமா. வருது. இல்லையா? இது எல்லாத்த விட மெகா ப்ராஜெக்ட்டு. இன்னும் நடக்காத ஒரு ப்ராஜெக்ட். உலகத்தில அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ப்ராசஸே இல்ல. அத போய் அவன் சொல்றான். உலகம் அழியப் போகுதுன்னு. இப்ப நீங்க சொல்லுங்க உங்கள யார் ஏத்துப்பா? ஆனா பைபிள் சொல்லுது. பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க அத சொல்லுங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்ல. எப்படி 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுச்சு? ம். அதுதான் நோவா கிட்ட இருந்த கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. ஒரு ஃபேமிலியோட ஒரு விஷனோட ஒரு விஷயம் செய்றாங்கல்ல. அது வந்து எப்பவுமே பெரிய சக்சஸ். ஆனா இந்த விஷன் அவங்களுக்குள்ள போகணும். ம். சரி, மனைவிக்குள்ள கொண்டு போறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ம். 3 வாலிப பசங்களுக்குள்ள கூட்டு போயிருக்கான். ம். கல்யாண வயசுல இருக்கிற 3 பசங்க. இது முடியுமா இன்னைக்கு? ம். உங்க வேலைய உங்க பிள்ளைங்க செய்யறதுக்கு எத்தன பேர் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு? ஆமா. அப்பா வேலைய பசங்க செய்யறதுக்கு எத்தன பேர் ஒத்துக்கிறாங்க? அப்பா வேலைய பார்த்துட்டு பையன் சொல்றான், இந்த வேலை எனக்கு வேணாம். ம். கஷ்டமா இருக்குன்றான். நான் வேற வேலைக்கு போறேன். ம். ஆனா சில பசங்க எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இருக்காங்க. அத எடுத்துக்கிட்டு அந்த விஷனோட கேரி பண்றவங்க எத்தன பேரு? ம். இப்போ எங்க அப்பா வேலை என்கிட்ட வந்துடுச்சு. நான் தான் அடுத்து செய்யணும். வேற வழி இல்ல. அப்படின்னு செய்யறதுக்கும், இந்த எங்க அப்பா ஒரு நல்ல நோபல் ஒர்க் பண்றாரு. இந்த ஒர்க்க நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும்னு எடுக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு. அழைப்புல இருக்கு. அழைப்புல இருக்கு. இந்த 3 பசங்களும் அத கேரி பண்றாங்களே. ம். சேம் காம் யாபேத் கேரி பண்றாங்களே. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு நீங்க என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா கிட்ட சொன்ன விஷன டோட்டல் வேர்ல்டு எதிர்க்கும். ம். அத உங்க பையன் அக்செப்ட் பண்ணுமே. ம். இல்லையா? 4 பேரு நம்ம எதிர்ல நம்ம விஷன என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற. உலகம் எப்புட்றா அழியும்? 2000 வருஷமா நாங்களும் இருக்கிறோம். உலகம் அழியும் சும்மா கதை விட்டுட்டு திரியிறான் இவன் சொல்லும்போது, அப்பாவ கேவலமா பேசும்போது, பையன் அந்த விஷன அப்பா கிட்ட இருந்து எடுக்கணுமே. ம். நார்மலா எந்த பையனா இருந்தாலும் கேட்பானே, ஏன்பா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? எல்லார மாரி நீங்களும் இருந்தா என்ன? கேட்பான்ல. ம். 3 பேர் அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் கூட வேலை செய்றாங்க. கூட வேலை செய்றாங்க. அதான் முக்கியம். கூட வேலை செய்றாங்க. அப்படியும் தாண்டி, இது வந்து இன்னைக்கு நான் சொல்றேன் 99.99 முடியாது. ம். அந்த 3 மருமகளும் செஞ்சாங்க பாருங்க. ம். அந்த அந்த விஷன் அவன் கேரி பண்ணிட்டாங்க பாருங்களேன். அது தனி எபிசோடாவே பேசலாம். ஆமா. அந்த அவனுக்குள்ள இருந்த விஷன் மனைவி, பிள்ளைகள், மருமகள்கள்.
சரி, இவ்வளவும் எவ்வளோ நாள் டியூரேஷன் நினைக்கிறீங்க? ம். 100 மோர் தென் 100 இயர்ஸ். ஒரே விஷன்ல ஒரே விஷன். அவன் சொல்றது 100 வருஷமா நடக்கல. அதான் ரொம்ப முக்கியம். ம். உலகம் அழிய போகுது. எப்பப்பா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பா. ம். டேட்டு தெரியாதுப்பா. எந்த டைமு? தெரியாது. ஒண்ணும் தெரியாது. ம். எப்படிப்பா உலகம் அழிய போகுது? தண்ணீல அழிய போகுது. எப்பா ம். மழையே பெய்யல எப்படிப்பா? எப்பா அந்த மலை இருக்குதே அது முழுக்கவாப்பா மூடிரும் தண்ணீல? ம். ம். பாசிபிலிட்டி இருக்கா? ம்ஹ்ம். அதான் அதான் அந்த அளவுக்கு சாத்தியம் பிராக்டிகல் ஐஸ்ல பார்க்க முடியாதத கடவுள் சொல்றாரு. சொல்றாரு. சொல்லும்பொழுது இந்த டோட்டல் ஃபேமிலி அத உள்வாங்குது பாருங்க. ம். இதுதான் நோவா கிட்ட இருந்த மிக முக்கியமான 3வது விஷயம். ஸோ ஒரு விஷன குடுக்கும்போதே, நம்மளால முடியும்னு நெனைச்சாருன்னா, அது விஷன் கிடையாது. கடவுள் குடுக்குறது நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு தான் குடுக்குறாரோன்ற ஒரு பாயிண்ட் அது வருது. கடவுளால மட்டும் தான் முடியும். ஆனா உங்கள வச்சு தான் செய்வாரு. முடியாத உங்கள வச்சு முடிக்க முடியாத ஒரு விஷயத்த முடிப்பாரு. முடிப்பார். அதான் கடவுள் செய்றது. அப்ப ஆண்டவர் வந்து நம்மள நோவாவ சூஸ் பண்ணி ம். இந்த விஷயத்த கேரி பண்ண வைக்கிறார். இது 3வது விஷயம். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை நோவாவ பிரசங்கம் பண்ணணும். ஜனங்களுக்கு சொல்லணும். சொல்லணும். யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி. ம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இவன் போய் ஜனங்களுக்கு சொல்றான், மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். ஒருத்தன் கூட வரல. எத்தனை வருஷம் மினிஸ்ட்ரி? 100 வருஷம் மினிஸ்ட்ரி. அதுவும் கிண்டல் வேற பண்றாங்க. கிண்டல் வேற. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு மரிச்சான்னு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, அவன் பிரசங்கம் பண்ணும்போது கீழ்ப்படியாம போயிட்டாங்கன்னு மட்டும் பைபிள் சொல்லுது. ம். தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது இவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. ஸோ இப்படி ஒரு கூட்டம். மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் இவன் நினைச்ச மாதிரி சக்சஸ் இல்ல. ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் பேழைய கட்டணும். இன்னொரு பக்கம் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃபை மெயின்டைன் பண்ணணும். இதோட கூட தான் ஃபேமிலியை பத்திரமா பாதுகாக்கணும். இந்த விஷனுக்குள்ள இவ்வளத்தையும் செஞ்சு 100 வருஷம் கழிச்சு மினிஸ்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சான் பார்த்தீங்களா? அதுதான் நோவாவுடைய சக்ஸஸ். இன்னைக்கு இதே காரியத்தை திருப்பி செய்ய சொன்னா உங்களால என்னாலே முடியுமான்னு கேட்டா கஷ்டம். ம். பட் நான் சொல்றேன், காட் சொன்னா முடியும். ம். ஸோ தேவனோட சஞ்சரிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். உனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் காடோட தான் இருப்பேன். நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் நான் காடு கூட இருப்பேன். ம். என்னை பைத்தியம் சொன்னாலும் நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். காட் சொன்னதை செய்வேன். தேவையில்லைன்னு உலகமே பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கர்த்தர் சொன்ன பேழையை நான் கட்டுவேன். ம். ஆனால் எல்லாத்த விட முக்கியம் என்னுடைய விஷனை என் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போவேன். ம். ஏன்னா என்னுடைய முதல் ஆத்மா அவங்க தான். நான் முதல்ல அவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஸோ அப்புறம் இந்த 4யும் மிக சரியாய் நான் செய்யும் பொழுது கர்த்தர் என்னை வைத்து பூமியில் நினைச்ச காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியும். ஆமா. நம்ம 2 பேர் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. கோவிட்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணியிருக்கீங்க. சாத்தியமே இல்லாதது. அதே மாரி இந்தியால வந்து இப்படி சாத்தியமே இல்லாத டைம்ல இப்படி ஒரு ஊழியம் நடக்குது மீடியால. ஸோ எனிவே இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நேயர்கள் பார்க்கும்போது இது முடியாதுன்றது கிடையாது. கடவுள் சொன்னா அது நடக்கும். நம்ம விசுவாசிக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷனை விட அவங்களோட இன்னர் சோல்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் காட் பேசியிருப்பார்னு நான் நம்புகிறேன். இந்த இதுல. கண்டிப்பா. கண்டிப்பா. மிக்க நன்றி பிரதர் ஜெகன். அடுத்த நிகழ்வுல இன்னொரு ஒரு கேள்வியும் பதிலும் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.